இதுக்கப்புறமா இது எல்லாமே செஞ்சது யாரு அப்படின்னு போலீசாருக்கு தெரிய வரவே பூஜா வந்து கரெக்டா மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹிட்மேன் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்தாரு. இது எல்லாமே செய்ய சொன்னது வந்து பூஜா தான், இவங்க தான் அவங்க கணவரை வந்து போட்டு தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு கொடுத்துறாரு. அதிர்ஷ்டவசமா ரமேஷ் உயிர் தப்புனதுனால அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணு இனிமே நமக்கு வேண்டாம் அப்படின்னுட்டு டிவோர்ஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி பூஜாவும் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த முயற்சிக்கான காரணம் பூஜா தான் அப்படின்னு தெரிய வந்த உடனே போலீஸுக்கு கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில பல வருஷங்கள் இவங்க ஜெயிலே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறமா பூஜா பரோல்ல வெளியில வராங்க. எதுக்கு பரோல்ல வெளியே வராங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கிட்ட அப்பா அம்மா இன்னைக்கு இல்லை. இவங்க கூட பிறந்தது ஒரே ஒரு சகோதரி, அவங்களும் திருமணமாகி போயிட்டாங்க. இப்போ பூஜாவுக்கு ஆதரவா நிற்க போறது யாருமே கிடையாது. அந்த சகோதரியுமே வந்து ஒரு கஷ்ட காலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுமே ஒரு பெர்மனண்டான ஜாப் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களும் அவங்க ஃபேமிலியை அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பூஜா பரோல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க சிஸ்டரோட போய் வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் பராசக்தி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.